அது சீன பொன்மொழி. அதை எடுத்திருப்பார். 10,000 மைல் பயணம் புத்தகத்தை படிச்சீங்கன்னா முதல்ல இதை எழுதியிருப்பார். ஆனால் 64,000 புத்தகங்களை படித்த ஒருவன் இருக்கான் உலகத்துல. தனி மனிதன் நூலகம் தெற்காசிய கண்டத்திலேயே பெரிய நூலகமாக இருந்தது ஒருத்தனுடையதுதான். அவன் ஜமீனும் இல்ல, திவானும் இல்ல, அவன் அமைச்சர் பெரிய கோடீஸ்வரனும் இல்ல. அப்படி புத்தகங்களா வாங்கி சேர்க்க. அவன் நகையை வாங்கி சேர்த்தான், காரை வாங்கி சேர்த்தான், சொத்தை வாங்கி சேர்த்தான். ஒருத்தன் புத்தகத்தமா சேர்த்திருக்கான். படுக்கிற இடம் கூட தான் படிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கணும். நூலகத்துக்கு அருகிலேயே அறை எடுத்து தங்கியவன். உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளன் சிலையை திறக்க போகிறோம் என்று ஆஸ்திரேலிய பிரதமர் போய் சிலையை திறக்கிறார். ஒரு சிவப்பு பட்டு துணியிலே போர்த்தி இருக்கிறது. திறக்கிறாங்க. மார்பளவு சிலை திறந்தால் அறிவாசான் அண்ணல் அம்பேத்கருடைய சிலை. என் அருமை பெருமக்களே, அந்த பேரறிஞன் சொல்லுகிறான், அவன் பட்ட வழியில் இருந்து அவன் மொழி வருகிறது. ஆடு குளித்து செல்கிறது இந்த குளத்திலே, மாடு குளித்து செல்கிறது, சக மனிதன் நான் குளித்து வெளியேற கூடாதா? அந்த வழியை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.